எக்ல இப்படி சட்னி பண்ணலாமா? கண்டிப்பா இந்த சட்னியை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, இன்னும் உங்க பிள்ளைங்க வந்து அவ்ளோ ஃபேவரட்டா, யம்மியா சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். குயிக்கா, ஈஸியா செஞ்சிட முடியும். இதுக்கு நம்மளுக்கு மெயினா பாயில்ட் எக் தேவை. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாயில கடுகு, வெள்ளைப்பூடு, வத்தல். இது வத்தல் வந்து உங்க காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி வத்தல் அண்ட் நார்மல் வத்தலும் ஆட் பண்ணியிருக்கேன் மிக்ஸடா. இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனா வந்த உடனே கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்லூசென்ட்டா குக் ஆன உடனே நம்ம தக்காளியை ஆட் பண்ணி தக்காளியை நல்லா மேஷியாக குக் பண்ணுங்க. தேவைப்படுற உப்பை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா மீடியம் ஹீட்டில் உங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆன உடனே நம்ம பாயில் பண்ண எக்ஸை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் நீங்கள் குக் பண்ண விடுங்க. ஃபைனலாக 3 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் ஆக்கிட்டு நல்லா கூல் டவுன் ஆன உடனே நல்லா சூப்பர் ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய சட்னி ரெடி ஆயிரும். வேணா நீங்கள் ஃபைனலாக டெம்பர் கூட பண்ணி நீங்கள் தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம்.